வணக்கம். நாலடியார் பாடல் எண் 343. அதாவது, அறிவுடைய பெரியோர்கள் தமக்கு பெரும் செல்வம் வந்த காலத்திலும் தம்முடைய இயற்கையான நல்ல குணத்தினின்றும் மாறுபடாது இருப்பர். ஆனால் இந்த கீழ்மை குணமுடைய மக்கள் அவர்களுக்கு செல்வம் வந்தால் முன் இருந்த நிலையினின்றும் வேறுபட்ட நடவடிக்கை உடையவனாகி விடுவான் என்பது இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. பாடலை பார்ப்போம். இந்த பாடலில் ஒரு ஆடு முன்னிலை இருக்குது. அதாவது மூன்றாவது அடியில் மூன்றாவது சீர், மூன்றாவது நான்காவது சீர் பாருங்க. பிறங்கு அருவி நன்னாட. பிறங்கு என்றால் பிரகாசிக்கின்ற, அருவி மலை ஆறுகளை உடைய, நல் நாட நல்ல பாண்டிய நாட்டை உடைய அரசனே. அங்கே விழி முடிஞ்சிருச்சு. இப்போது முதலடிக்கு போகலாம். பெருநடை தாம் பெறினும் பெற்றி பிழையாது ஒரு நடையர் ஆகுவர் சான்றோர். இந்த தொடரில் சான்றோர் தான் எழுவாய். சான்றோர் பெருநடை தாம் பெறினும் என்றால், பெருநடைனா பெரிய செல்வம். அந்த பெரிய செல்வத்தை அவர்கள் பெற்றாலும், பெறினும், பெற்றினா தம்முடைய உயர்ந்த குணமாக இருக்கின்ற அந்த தன்மை, பெற்றி பிழையாது ஒரு நடையர் ஆகுவர். அவங்க அவங்களுடைய உயர்ந்த தன்மையிலிருந்து பிழையாது என்றால் மாறுபடாமல், ஒரு நடையர் ஆகுவர் என்றால் எப்பொழுதும் ஒரே விதமான நடவடிக்கை உடையவர்களாகவே விளங்குவர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. கீழ் அது அடுத்தது எழுவாய், அடுத்த தொடருக்கு. அது ஈற்றடியின் இறுதியில் உள்ளது. கீழ்மகன். இப்போ இங்கே வரணும். பெருநடை பெற்ற கடைத்தும், இரண்டாவது அடியில் தனிச்சொல் இருக்குல்ல, அங்கிருந்து தொடங்கினா கீழ்தான் ரெண்டாவது தொடருக்கு. கீழ் எழுவாய். பெருநடை பெற்ற கடைத்தும் என்றால் கடைத்து, பெரிய செல்வத்தை அடைந்தால், அங்கே கடைத்தும்னு வரக்கூடாது. பெருநடை பெற்ற கடைத்து. ஒருவேளை அவனுக்கு பெரிய செல்வத்தை அவன் அடைந்தால் என்ன பண்ணுவான் அவன்? ஒரு நடை வற்று ஆகும். ஒரு நடை வற்றாம் என்றால் நூதனமான ஒரு நடக்கையில் வல்லவனாக தோன்றுவான். இவன் வேறு விதமாக நடப்பான். அதாவது முன் இருந்தது நின்றும் வேறுபட்ட நடையை உடையவனாக இருப்பான். அதுதான் பெருநடை பெற்ற கடைத்து, பிறங்கு அருவி நன்னாட, வற்று ஆம் ஒரு நடை. வற்று ஆம் ஒரு நடை அப்படின்னு சொன்னால், அவன் வற்று அப்படின்னா ஒரு வல்லவன். எதில் வல்லவன்? முன்பு எவ்வாறு இருந்தானோ அந்த நடவடிக்கையை மாற்றி வேறு ஒரு விதமாக நடக்கும் தன்மை, அதுதான் அதில் வல்லவனாக தோன்றுவான் என்பது இந்த பாடலின் பொருள். அதாவது செல்வம் வந்தவுடன் இந்த கீழ்மகன் என்ன பண்ணுவான்? செருக்குடையவனாகி பெரியோரை மதிக்காமல் செய்யத்தகாத காரியங்களையெல்லாம் செய்து கொண்டு திரிவான். நடை அப்படிங்கிறது செல்வம். இந்த இடத்துல பெருநடைனா பெரும் செல்வம். நடை என்பது செல்வம் என்று சூடாமணி நிகண்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் செல்வம் என்று பொருள் கொண்டோம்.